கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிறது. இதில் சுமார் 36 நாடுகளைச் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தொழில்துறை கண்காட்சியாக கருதப்படும் உணவுத்துறையை மையமாக கொண்ட 6 முக்கிய கண்காட்சிகளான இந்தியாவின் மிகப்பெரிய உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் கூறியதாவது: தென்னிந்தியாவில் உள்ள உணவு வணிக நிறுவனங்களுக்கு உணவு பதப்படுத்துதல், பேக்கரி, உணவு உற்பத்தி இயந்திரங்கள், பேக்கேஜிங் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் உருவாகி வரும் நவீன தொழில்நுட்பங்களையும் புதுமைகளையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இக்கண்காட்சி. இந்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய மசாலா வாரியம், தேசிய மஞ்சள் வாரியம் மற்றும் பல்வேறு முன்னணி தொழில்துறை அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 36 நாடுகளைச் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாபெரும் தொழில்துறை நிகழ்வில் உணவு பதப்படுத்துதல், பானங்கள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், பேக்கரி மற்றும் இனிப்பு தயாரிப்புகள், உணவு பேக்கேஜிங், ஹோட்டல் மற்றும் விருந்தோம்பல் துறை, வேளாண் தொழில் மற்றும் உணவு ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், ஹோட்டல் துறையினர், தொழில் முனைவோர், ஆலோசகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வழங்குநர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகின்றனர் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி அகாட் ஹைலாண்ட் உணவக இயக்குநர் அருண் அண்ணாதுரை, TAPP ஸ்நாக்ஸ் நிறுவனர் பிரபுகாந்தி குமார், ஸ்கேல் இன்டர்நேஷனல் தலைவர் ரமேஷ் சந்திரன், JM பேக்கர்ஸ் அகாடமி இயக்குநர் லாரன்ஸ், சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தலைவர் ரஞ்சித், தமிழ்நாடு கேட்டரர்ஸ் அசோசியேஷன் தலைவர் முகேஷ் விஜ் மற்றும் விஷால் விஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி சார்பாக ஹொரேகா நிறுவனர்கள் திரு பிரிஜேஷ் அண்ட் மிஸ்டர் சசி, அவங்க 2 பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த 10 வருஷ காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு. ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாகி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த என்டையர் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரோட ஒரு எவால்வேட் பண்ணாலே இது ஒரு மோர் தென் ஒரு 6 lakhs crore உண்டான மதிப்பான ஒரு இண்டஸ்ட்ரி இது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்குங்கிறதான் சொல்லணும். அதில் என்னன்னா, விடாமுயற்சியோட இந்த கான்செப்டை அக்ராஸ் தி வேர்ல்ட்னே சொல்லலாம். இன்னைக்கு நேஷனல் வைடு இந்த கான்செப்டை எடுத்து கொண்டு 11 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி உலகத்தில் இருக்கிற அத்தனை டெக்னாலஜி விஷயங்களையும் உணவு சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே ஒரே கூரையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் எங்களோட வாழ்த்துக்களையே நாங்கள் சொல்கிறோம். பேசிக்காக இந்த எக்ஸ்போ யாருக்கு அப்படிங்கிறது முதல் கேள்வி. உணவு சார்ந்த எல்லாருக்குமே இந்த எக்ஸ்போ யூஸ் ஆகும். இதில் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறவங்க, ஒரு ஃபேக்ட்ரியாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ரிலேட்டடான சர்வீஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஹோம் மேக்கர், நம்ம அம்மாவிலேருந்து எல்லாருமே ஒரு உணவுன்னு ஒரு விஷயத்தை டச் பண்ணுற எல்லாருமே இதுக்கு வரணும். இது ஏன் அப்படின்னா, ஒரு உணவுன்னு ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டாலே அதில் ஈஸியாக அழகாக ஒரு கிச்சன் ஒரு சப்ஜெக்ட் வருது. ஸோ இன்னைக்கு ஒரு வீட்டில இருந்து தான் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ்க்கான அத்தனை ஒரு விதையுமே அங்கதான் உருவாகுது. ஒரு சின்ன மசாலா ஐடியா அம்மா கிட்ட இருக்கிற இன்னைக்கு ஒரு மசாலா ஐடியா, அப்பா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன திறமை, நம்ம தம்பி கிட்ட இருக்கிற ஒரு விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம மனைவியோட, அதாவது மனைவி அவங்களோட
மறைஞ்சு கிடக்கிற ஒரு திறமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஐடென்டிஃபை பண்ணி உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸோட சப்போர்ட்டோட இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய நிறுவனமா மாறி இருக்குங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு திறமை இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதை எப்படி வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு இது தேவைப்படுது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன், இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எக்கோ சிஸ்டம் தான் சொல்லணும். ஹொரேக்காங்கிறது வந்து இது ஒரு வெறும் எக்ஸ்போங்கிற விஷயமே கிடையாது. இது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டருக்கான ஒரு கம்ப்ளீட் எக்கோ சிஸ்டமா பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிகப்பெரிய சாதனை கண்டிப்பா வந்து பிரிஜேஷ் அண்ட் சசி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்காக தான் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார்பாக தேங்க் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரைட் ஃப்ரம் ஒரு ரா மெட்டீரியல் இன்கிரேடியன்ட்னு ஒரு சொல்றோம். ஸோ அந்த இன்கிரேடியன்ட் வந்து இன்னைக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. அதுக்கான சப்ளையர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு பெரிய ஒரு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து கிச்சன் நம்ம செட் பண்ணுறதுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு மெகா ஃபேக்ட்ரி ப்ராசஸிங்கில் ஒரு டன் கணக்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், அவ்வளோ குவாலிஃபைடு எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்குமே வந்து ஒரே ஒரு ரூஃபு கீழே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க.